வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை பெருநகர் பகுதியான திருமுடிவாக்கத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்துள்ளனர். இதேபோல் மற்றொரு சம்பவத்தில் மீஞ்சூரில் பதுங்கியிருந்த ரவுடிகளை போலீசார் பிடிக்க முயன்றபோது எஸ்ஐயை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க நிர்வாகிகள் தேர்தல் சென்னை வடபழனியில் நேற்று நடைபெற்றது. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இயக்குனர் சேரன் வெற்றி பெற்றுள்ளார். துணைத் தலைவர்களாக சமுத்திரக்கனி, சினேகன், செயலாளராக எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரன், பொருளாளராக இயக்குனர் சுந்தர்ராஜன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். பல்வேறு பிரிவுகளில் 10 தேசிய திரைப்பட விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதும், கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருது மற்றும் அப்படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருதும், அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது, ஆர் கலைவாணனுக்கு சிறந்த படத்தொகுப்புக்கான விருது மற்றும் ஜி.வி. பிரகாஷ்குமாருக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஜா திரைப்படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது மற்றும் அப்படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸுக்கு சிறந்த துணை நடிகை விருதும், மெய்யழகன் திரைப்படத்திற்காக சுரேனுக்கு சிறப்பு பிரிவில் சிறந்த ஒலிக்கலைவுக்கான விருதும், ப்ளூ குறும்படத்திற்காக டி.எஸ். ஹரிகா சிறந்த ஒலி வடிவமைப்புக்கான விருதும் சுதனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 தேசிய திரைப்பட விருதுகளை தமிழ் திரையுலகம் வென்றுள்ளது பெருமைக்குரியது. வரும் காலங்களில் தமிழ் திரையுலகம் மேலும் பல விருதுகளை பெற்றிடவும் வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காக்க முதலமைச்சர் விஜய் நேரடியாக தலையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை தியாகராய நகரில் பசுமை தாயகம் சார்பில் கையெழுத்து இயக்க தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் அன்புமணி, பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில், சென்னையின் உயிர் நாடியான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடையாறு ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்று 4 சிறப்புகளை இயற்கை வழங்கியுள்ளது. 3 ஆறும் சென்னைக்கு தண்ணீரை கொண்டு வருகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அந்த நீரை சேமித்து வைக்க உதவுகிறது. சென்னையின் வெள்ளக்கால வடிகாலான பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கராக இருந்தது. அவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு தற்போது 2,500 ஏக்கராக சுருங்கிவிட்டது. மிஞ்சியுள்ள நிலத்தையும் அழிக்க தனியார் கட்டுமான நிறுவனங்கள் சூழ்ச்சி செய்து வருகின்றன. வரும் காலத்தில் சென்னையை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தாக வேண்டும். அழிவின் விளிம்பில் இருக்கும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்க முதலமைச்சர் விஜய் நேரடியாக தலையிட வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் பட்டப்படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இதில் 37,976 மாணவர்கள் பங்கேற்று தங்களது விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்ய உள்ளனர். தமிழகத்தில் தனியார் துறையில் தமிழக இளைஞர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு வழங்குவதை கட்டாயமாக்கும் சட்டத்தை வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் பணத்தை தனியார் பெரு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்குவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரு நிறுவனங்களின் பிடியில் இருந்த 14 முக்கிய தனியார் வங்கிகளை ஏழை மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் துணிச்சலுடன் தேசியமயமாக்கியது. இது வரலாற்று சிறப்புமிக்கது. மேலும் பொதுமக்களின் பணத்தை பாதுகாக்க தனியார் வங்கிகளை அரசுடைமையாக்கியதும் தொலைநோக்கு பார்வையாகும். தற்போது மத்திய பாஜக அரசு பொதுத்துறை வங்கிகளை இணைத்து பொது சொத்துக்களை தனியார் பெரு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து வருகிறது என்றும் மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார்.
திருச்சி விமான நிலையத்திலிருந்து உள்நாட்டு விமான சேவைகளாக சென்னை, பெங்களூரு, ஐதராபாத், டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த விமான சேவைகளில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வழி பாதை சேவை கட்டணத்தை 3000 ரூபாயாக நிர்ணயம் செய்துள்ளது. இந்த கட்டணமானது இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதனால் பயணிகள் குறைந்த செலவில் திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வழி கட்டணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.